ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வெங்காய கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளும் பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 2 வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல காரசாரமாக நல்லா இருக்கும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்துக்கு சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது, ஏன்னா இது வந்து வெங்காய கார சட்னி. கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 வரைக்கும் சேர்க்கலாம். அதே போல் பூண்டு பல் ஒரு 3 பல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த 2 வெங்காயத்துக்கு வந்து சின்ன சைஸ் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி அந்த அளவு எடுத்திருக்கேன். ரொம்ப சேர்த்திங்கன்னா புளிப்பாயிடும். அதனால் கரெக்டாக அந்த 2 வெங்காயத்துக்கு ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி, கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட வெங்காய சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் தாளிக்கனா தாளித்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை வந்து நம்ம எண்ணெயிலே நான் வதக்கினால நான் வந்து இதுக்கு மேலே எண்ணெய் விட்டு தாளிக்கலை. அப்படி வேணால் நீங்கள் எண்ணெய் விட்டு லைட்டாக கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.